ஆனால் கதை நல்லா இருக்குது. அந்த என்ன சொல்ல கேட்டால் அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கூட ஓகே தான். பட் திரைக்கதை வசனம் வந்து காலி. அப்போ அது என்னன்னு கேட்டால் ஒரு பிழைப்புக்காக அந்த மொழிப்பற்று இருக்கிற மாதிரி தப்பாக எடுத்து சித்தார்த். ஒரு தப்பாக கன்வே ஆகுது. தப்பாக கன்வே ஆகுது. வருத்தமாக இருக்குது எனக்கு. அப்படியே தாடையை கடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படியே ஈடுபடலை. வில்லன் கேரக்டர் ஈடுபடலை. ஒரு மொழியே தெரியாத, தமிழ் மொழி குறித்து தெரியாத சுதா கொங்காரா ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா எப்படி அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தமிழ் பற்றி தெரியுன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து அதர்வாக்கு நெக்ஸ்ட்னா ஸ்ரீலீலா மட்டும்தான் ஆக்டிங்கில். நான் சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் நடிக்கலாம் நான் சொல்லவே இல்லை. அந்த 25 கட்டு போடுறது மூலமாக ஒரு 20 நிமிஷம் படம் கட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு 3.5 மணி நேரம் பார்த்துக்கணும் இந்த படத்தை. நம்ம அப்படி தான் ஆகியிருக்கோம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சினிமா திறனாய் வள திருமிகு சேகுர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் நேர்மறையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த படம் எதிர்மறையான விமர்சனத்தை எதிர்கொண்டுட்டு இருக்குது. உங்களுடைய நேரடியான ஒரு விமர்சனம்னா என்ன சொல்லுங்க? எனக்கு பொதுவாக நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த முறையும் சொல்லிடுறேன். எதிர்மறை விமர்சனம் பண்ணணுன்ற ஒரு உள்நோக்கம்லாம் எனக்கு கிடையாது ஒன்று. அதே சமயத்தில் ஒரு படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும்போது அது நேர்மையாக நியாயமான விமர்சனமாக இருக்கும். நம்ம இந்த துறையில் இருக்கிறதுனால என்னவோ தெரியல, சில நேரங்களில் ஏன் சினிமா பற்றி பேசணும், பேசாமல் நம்ம வெறும் அரசியல் மட்டுமே பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் வந்து நமக்கு சினிமா பார்வை இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம பாரம்பரியமாக சினிமா குடும்பத்தை சார்ந்தவங்களாம் நம்ம இருக்கிறோம் வச்சுங்களேன் ஒரு வகையில். ஏன்னா எங்கள் அப்பாலாம் சினிமாவை சார்ந்து வந்தவங்க, நாடகம் சினிமா இந்த துறையிலேருந்து வந்ததுனால நம்ம சினிமா பார்வை நமக்கு இயல்பாகவே நமக்கு இருக்குது. அது நம்மக்கிட்ட இருக்க கோளாறுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு கோடிக்கணக்கு, இப்போ லட்சங்களை தாண்டி கோடிக்கணக்கான வந்து முதலீடு அதில் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு அதிலெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது நமக்கு நோக்கம். பட் இருந்தாலும் வந்து சினிமா படம் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை வந்து நம்ம வந்து சில பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அது நேர்மறை விமர்சனம் கூட வச்சுங்களேன். ஆனால் அவங்க நேர்மறை விமர்சனம் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது ஒரு உறுத்தலாக இருக்குது. என்னங்க, அது நல்லாவே தெரியுது இவங்க வந்து ஏதோ ஒரு பணம் வாங்கிக்கிட்டோ அல்லது ஏதோ ஒரு ரசிகர்ன்ற அந்த அடிப்படையிலையோ அல்லது பணம் வாங்கிக்கிட்டோ இவங்க வந்து படம் சரியாக இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்குது. சில பேர் வந்து அதே காரணங்களுக்காக வந்து பார்த்தோன்னா வந்து ரசிக மனப்பான்மை இல்லாத, அதாவது இன்னொரு நடிகருடைய வந்து ரசிகராக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து இந்த நடிகருக்கு வந்து அவங்க பிடிக்காதவங்க இருக்கிறோம், அதனால் வந்து எதிர்மறை விமர்சனம் இல்லை, காசு வாங்கிக்கிட்டு கூட எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதுலாம் கூட சிலது இருக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்கும்னா ஒரு சினிமா விமர்சனம்னா அது நேர்மையாக நியாயமாக பார்க்கணும். இப்போ சமீபத்தில் இப்போ இன்றைக்கி கூட நான் படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன், பராசக்தி படம் பார்த்துட்டு வெளியே வரேன். பிரபலமான திரை விமர்சனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான். ஆனால் டைமிங் வந்து 6 மணி நேரம் காட்டுது. நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அது ப்ரீவியூ ஷோவும் போடலை. இது பராசக்தி தெரியல, படம் ரிலீஸ் ஆனால் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ப்ரீவியூ ஷோ போடவே இல்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நான் படம் பார்க்குறேன். ஆனால் வந்து நான் வெளியே வந்து பார்க்குறேன், வந்து வெளியே இல்லை இன்டர்வல்லே பார்க்குறேன் விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது என்னடா கொடுமை. சரி, அப்படி என்ன தான் விமர்சனம் உள்ளே இருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்குது, ரவிமோகன் மிரட்டி இருக்கிறாரு, அப்படியே வந்து உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிறாங்க, ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்துருக்கிறாங்க, ஸ்ரீலீலா வந்து குத்தாட்டம் போட்டவர், இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக இப்படி தான் இருக்க தவிர உண்மையிலேயே வந்து லைன் பை லைனாக வந்து அந்த கதை என்னன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நான் சொல்கிற வர்றது என்னென்னா படத்தை நேர்மையாக விமர்சனம் பண்ணணும். விமர்சனம் பண்ணாமல் கூட கடந்து போயிடலாம். ஆனால் அதே சமயத்தில் குறிப்பிட்டு எதிர்மறை விமர்சனம் பண்ணணுமேன்ற அந்த நோக்கத்திலே நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு அது வந்து அதில் நான் மெயின்டைன் பண்ணுறேன் இது வரைக்கும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இல்லை அப்படி சொல்லணும்.
இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நீங்க படம் பார்த்து வந்திருக்கீங்க, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்ல எனக்கு இந்த இல்லை படத்துல பிடிச்சிருந்ததா இல்லை, இல்ல படத்தை வந்து கதை நல்ல கதை சித்தார்த், படம் கதை நல்ல கதை, கதை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு ஒரு நிஜ சம்பவம், குறிப்பாக நிஜ சம்பவம், ஆனால் கதை நல்லா இருக்குது. அந்த என்ன சொல்ல கேட்டால் அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கூட ஓகே தான். பட் திரைக்கதை வசனம் வந்து காலி. திரைக்கதை வசனம் காலி. ஸோ திரைக்கதை வசனம் காலி. இன்னொரு பக்கம் டைரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிஜ சம்பவத்தை எடுக்கும்போது அதுக்கான டைரக்ஷன் அதுக்கான அந்த என்ன சொன்னால் அந்த பவர் வந்து எங்கேயோ ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சொன்னால் உங்களுக்கு முதல்ல நீங்கள் கேரக்டர் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கல்ல, ஒரு நிஜ சம்பவம்னு சொன்னால் அந்த கேரக்டர் வைஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு நிஜ சம்பவத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, செழியன்னு ஒரு கேரக்டரில் வந்து நீங்கள் சிவகார்த்திகேயனை உங்களால் நிற்க வைக்க முடியுது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் சின்னதுரைன்ற கேரக்டரை வந்து அதர்வாவை நிற்க வைக்க முடியுதில்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லையும் நீங்கள் நிற்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கேரக்டரில் நிற்க வைக்க முடியல, வசனங்கள் அழுத்தமாக பதிவாகலை, காட்சிகள் கோர்வையாக இல்லை, துண்டு துண்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் 3 மணி நேரம் நீங்கள் வந்து மக்களை போட்டு நீங்கள் வந்து சாகடிக்கிறீங்க. ஒரு மொழி குறித்து நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா அந்த மொழியோட என்ன சொன்ன ஒரு என்ன சொல் 3 மணி நேரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியோட தொன்மையை பற்றி நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் சொல்லணும். நீங்கள் அடிப்படையில் வந்து இப்போ மொழி வந்து எவ்வளோ ஒரு மனிதனுக்கு வந்து அவசியம், அவனுடைய வந்து தாய்மொழி அவனுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவசியம் இருந்தது, அந்த தாய்மொழியோட அந்த என்ன அந்த தாய்மொழியோட அவனுக்குள்ள அந்த ஈடுபாடு, அதை நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷமாக நீங்கள் சொல்லணும் சார், 10 நிமிஷமாக சொல்லணும் சார். நீங்கள் அடிப்படையாக அதானே. இப்போது மொழி பற்றுன்றது ரொம்ப ஒரு மனிதனுக்கு உண்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குன்றீங்க, ரைட். மாநில மொழி தாய்மொழின்றது ஒவ்வொரு பற்றுன்னு அந்த மொழி குறித்து வந்து ஒரு 15 நிமிஷம் கூட நீங்கள் வந்து பேசலை, 3 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க. அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறீங்க கேட்டால் வேலைவாய்ப்பு மறுக்கப்படுது, இந்தி திணிக்கப்படுது, அதன் மூலமாக வேலைவாய்ப்பு மறுக்கப்படுதுன்றதை சொல்கிறீங்க. அதன் மூலமாக ஒரு 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 என்ன சொன்ன ஒரு தற்கொலையும் நடக்குது, அதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அது என்னன்னு கேட்டால் ஒரு பிழைப்புக்காக அந்த மொழிப்பற்று இருக்கிற மாதிரி தப்பாகிடுது சித்தார்த். ஒரு தப்பாக கன்வே ஆகுது. வருத்தமாக இருக்குது எனக்கு. அதாவது என்னென்னா மொழி என்பது உரிமை, உணர்வு, அந்த அடிப்படையில் நீங்கள் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டு அது மூலமாக நீங்கள் இந்தி திணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய வந்து எப்படி வந்து உணர்வால் பாதிக்கப்படுறான், உரிமை எப்படி மறுக்கப்படுதுன்றதை அதை ரெண்டாவது காட்டணும் இல்லையா. நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் வந்து ஹிந்தி கற்றுக்கிறது கூட வந்து நான் தயார், ஏன்னா எனக்கு அவகாசம் இல்லை, நான் ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கே 200 வருஷம் ஆச்சு, நான் எனக்கு திடீர்னு ஹிந்தி கற்றுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு பிழைப்புக்காக நான் வந்து என் மொழியை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பிழைப்புக்காக கிடையாது, மொழி என்பது உணர்வு காக்கணுங்கிறதுக்காக நடந்த சண்டை. ஆமாம், மொழி உணர்வு அது இல்லையா. ஸோ அதை வந்து சரியாக கன்வே பண்ணல. அப்போ வந்து வேலைவாய்ப்பு வந்து மறுக்கப்படுறதுனால தான் இவங்க வந்து இளைஞர்கள் போராடுறாங்கன்ற மாதிரி ஆயிடுது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை நீங்கள் எடுக்கும்போது மாநில மொழி, பிராந்திய மொழிகள் வந்து மாநில மொழி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தாய்மொழி, அந்த தாய்மொழியை வந்து அவன் வந்து விட்டுட்டு இன்னொரு மொழியை அவன் அப்படி வந்து ஒரு சரியாக போகல. அது நீங்கள் பராசக்தின்னு படம் வந்து பேர் வச்சுட்டா போதும் சார். அங்கேயே முதல் காலியானது அங்கே தான். படத்துக்கு பேர் முக்கியம் இல்லை, பராசக்தின்ற பேர் எதுக்காக வைக்கணும்? புறநானூறுனே வச்சுருக்கலாம், புறநானூறு படையினே வந்து ஒரு இயக்கத்துக்குன்னு போது பார்த்தீங்கன்னா அதையே கூட நீங்கள் பேர் வச்சிடலாம். நீங்கள் பராசக்தின்னு வச்சதுனால அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. எதுக்கு புறநானூறு படையினே வச்சுருக்கலாம், நீங்கள் புறநானூறுனே வச்சுருக்கலாம். கதைக்களம் எந்த ஊர்லேருந்து ஆரம்பிக்குது சார்? இது வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சார். ஆமாம், பொள்ளாச்சியில் நடந்த உண்மை சம்பவம். எப்படி வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் வந்து ஒரு கருவு மட்டும் எடுத்துட்டீங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கதை பண்ணலாம். இப்போது சிட்டிசன் படத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு கரு தான். என்னென்னு கேட்டால் இந்த வெண்மணியில் நடந்த 44 பட்டியல் வகுப்பு சார்ந்த
மக்கள் வந்து கொல்லப்பட்டது. ஓ, அந்த சம்பவத்தை தான் சிட்டிசன் எடுத்தாங்க. ஆமாம், அதை வச்சு தான் சரி, அது சின்ன ஒரு கரு. ஓகே ஓகே. சரிங்களா? அந்த ஒரு 44 பேர் வந்து ஒரு குடிசைக்குள்ளே வச்சு கொளுத்தப்பட்டாங்க. இங்கே வந்து கடலில் புதைக்கப்பட்டாங்க. இவ்வளோதான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து மொழிக்காக இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்றதுல அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு திரைக்கதை, நீங்கள் புதிய கதை பின்னிருந்தால் கூட படம் போயிருக்கும். ஆனால் நீங்கள் நிஜ சம்பவத்தை நீங்கள் எடுக்கிறன்ற பேரில் எடுத்து சொதப்பி வச்சுக்கிறாங்க சுதா கொங்கரா. உங்களுடைய கருத்தாளருக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று யோசிச்சு அப்படி இல்லை சார். இங்கே வந்து பாருங்க, நீங்கள் காட்சி அமைப்பு நீங்கள் 64 நடந்த மாதிரி காட்சி அமைப்பில் கொண்டு போகிறீங்கன்றதுலாம் அதெல்லாம் இன்றைக்கி டேட்டுக்கு ரொம்ப பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பெரும்பாலும் க்ரீன் மேட்டில் தானே நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த ரயிலில் வந்து அப்படியே 2 பேரும் ரவி மோகனும் இவரும் சண்டை போடுறாங்கன்றது அதெல்லாம் க்ரீன் மேட்டில் நம்ம தான் இருக்கிறோம்ல, இந்த ஃபீல்டில் தானே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? டெக்னாலஜி இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் அதெல்லாம் ஒரு பெரிய பிரமிப்புலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு ரயில் பெட்டி செய்கிறதுன்னு கேட்டால் ஒரே நாளில் வந்து ரயில் பெட்டி அடித்து கொடுத்துலாம், நிஜ ரயில் பெட்டி அடித்து கொடுத்துலாம் ஒரே நாள். அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து டெக்னீஷியன் வந்துட்டாங்க, நிஜ ரயில் பெட்டியே. ஸோ ஒரு கார்பெண்டர் வச்சு ஒரு ரயில் பெட்டி அடிக்கிறதுலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து அதில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டெப்த்தாக இல்லை, ஸ்க்ரீன் பிளே வந்து டெப்த்தாக இல்லை, வசனங்கள் மனசில் பதியல, பாடல் வரிகள் யாராவது சொல்ல எவ்வளோ ஒருத்தர் சொன்னான் பாடல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் ஏதோ ஒரு பாட்டை பாட சொல்லுங்க பார்க்கலாம். ரத்னவாலா எதா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு பாட்டை எவ்வளோ ஒரு 4 லைன் பாட சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, படத்தில் நடிச்சிருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன், நான் படம் முழுவதும் நான் டீகோட் பண்ண தயாராக இல்லை, போய் பார்க்கட்டும், எனக்கு அதை கெடுக்கணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. இல்லைனா நான் சொல்லிடுவேன் படம் வந்து ஃப்ளாப்பு. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் ஓடும், பொங்கல் வரைக்கும் தேராது. காரணம்னா ஏமாற்றம் தான். நீங்கள் ஒரு தீவிரமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கேட்டால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக், அது நீங்கள் கரெக்டாக எழுதணும்ல, அது கரெக்டாக எழுதணும். நீங்கள் வேணால் சொல்லலாம் எங்கள் 24 இடத்துல கட்டிங் போட்டாங்க, 34 கட்டிங் போட்டாலும் கூட வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கரெக்டாக போகணும்ல. வசனம் தான் கட் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரீன் ப்ளே வந்து டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் படம் நிற்கலை. முயற்சி பயங்கரமாக முயற்சி பண்ணுறாப்புல யார், ரவி மோகன். அப்படியே தாடையை கடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படியே ஈடுபடல. வில்லன் கேரக்டர் முதல்ல படத்தில் விழுந்ததே ட்ரிபிள் உண்மை, வில்லன் கேரக்டர் எடுபடலை. அதான் இந்த RRR படத்தில் வர ராம் சரண் இதை ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அதாவது என்னென்னா தாடையை கடிக்கிறீங்க, கண்ணை உருட்டுறீங்க, கேரக்டர்களை நீங்கள் சொல்கிறீங்க, டிசைன் பண்ணுறீங்க. இவர் தமிழ் பேசுகிறவர், ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொச்சப்பட்டவனா, அப்பா வேறு அம்மா வேறு, அப்படி வந்து காட்டுறாங்க. அப்பா வந்து தமிழ் மாதிரியும் அம்மா வந்து வேறு ஆங்கிலோ அப்படி காட்டுறாங்க, ஆங்கிலோ இந்தியன் அந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த வசனங்களே சொல்கிறாரு. அப்போ யாருக்காச்சும் வந்து அந்த மாதிரி தமிழன் மேலே வெறுப்பு வருமா? நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு லாஜிக்கை சொல்லுங்களேன். கண்டிப்பாக. அம்மா வேறு அப்பா வேறு அம்மா, என்ன அப்பா தமிழம்மா, அம்மா வந்து, ஆனால் வந்து அதனால் வெறுப்பு வருதாம்மா. யாருக்கு வருதாம்மா? ரவிமோகன் தமிழர்களை பார்த்தாலே வெறுப்பு வருதாம்மா. நேரா இது புரியுதுங்களா சொல்கிறது? ஏதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஒன்று நிற்கவே இல்லை. இந்த செழியன் கேரக்டர் யாருன்றது நிற்கணும். அவருக்கு என்ன பேக்ரவுண்ட், என்ன குடும்பம் காமிக்கணும்ல, காமிக்கணுமா? அண்ணன் தம்பி 2 பேரை காட்டுறீங்க, காட்டணும்ல. அவங்களுக்கு என்ன குடும்பம், அவங்க என்ன பாரம்பரியம் காட்டணுமா இல்லையா? ஆனால் எல்லாத்தையுமே காமிச்சிட்ட டைம் இல்லை. நீங்கள் 3 மணி நேரத்தில் இன்னத்துக்கு அப்புறம் 3 மணி நேரத்தில் நீங்கள் எதுக்கு அப்போ படம் எடுக்கிறீங்க? 3 மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க கேட்டால் முதல் உங்களுக்கு வந்து தொய்யுது படம். ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படியே இழுக்குது, என்டர் வரைக்கும் போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதர்வாவால் அந்த படம் நிற்குது. அதர்வா செத்தான் படம் செத்துது. பராசக்தி படத்தில் அதர்வா செத்ததுமே படம் இல்லை. அவன் கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. என்ன படத்தில் நிற்கிற கேரக்டர் சொல்கிறேன், மனசில் நிற்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர்வா தான். ஸ்கோர் பண்ணதும் அதர்வா தான். ஏன்னா அந்த கேரக்டர் மாறிட்டான். அப்படியே சின்னத்துறைன்ற கேரக்டர் வந்து ஒரு துடிப்பான ஒரு இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியை எதிர்த்து போராடுற மாதிரி, வன்முறையில் ஏறுற மாதிரி ஒரு கேரக்டர் கரெக்டாக நின்றுட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிற்க வைக்கிறேன்ற நான். கேரக்டர்லாம் விழுது. படம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரில. எந்த பக்கம் போகுது இந்த படம், இப்படி போதா இப்படி போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து அது எதுவுமே புலப்படலை. ஆமாம்,
நம்ம அப்படி எடுக்கிறோம் தான். அதாவது எந்த பக்கம் படம் போது திறமை யூகம் பண்ணுறது கூட முடியாத அளவுக்கு கதை வந்து பெரிய ட்விஸ்ட்லாம் வச்சாங்கன்னா, ட்விஸ்டெல்லாம் ஒரு மயிரம் இல்லை, ட்விஸ்டெல்லாம் ஒரு மயிரம் இல்லை படத்தில். ஒரு மொழியே தெரியாத, தமிழ் மொழி குறித்து தெரியாத சுதா கொங்காரா ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா எப்படி? அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தமிழ் பற்றி தெரியுன்றது தெரியல. முதல்ல வந்து தமிழ் சிவகார்த்திகேயனே மேடையில் சொன்னார்ல, அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறது. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதுக்கு இந்த விஷயம் பரிச்சை இருக்குது? நீங்கள் எவ்வளோ கேரக்டர் இருக்குது, எது எவ்வளோ படங்கள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போங்க. மொழியே உங்களுக்கு தெரியல சார். ஆனால் இதில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது சார். என்னன்னா, தமிழ் பட இயக்குநர்களுக்கே தமிழ் வரலாறு மேலே ஒரு அக்கறையே இல்லை அப்படிங்கிற ஒரு, நான் என்ன சொல்கிறேன்னா, அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அக்கறை உள்ளவங்களும் சேர்த்துக்கணும். இப்போ இவங்க நான் கேட்குறேன், ஏன் இந்த ரிஸ்க் எடுத்தாங்க? வசனத்துக்கு வேறு யாருன்னா கொடுக்க வேண்டியது தானே? எவ்வளோ தமிழ் வசன கர்த்தாக்கள் இருக்கிறாங்க, கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்துடலாமே. எவ்வளோ வசனம் எழுதுறவங்க இருக்காங்க சார், தமிழ் வசனம் எழுதுகிற வசனகர்த்தா இருக்க கொடுக்கலாமே. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கூட பார்த்தீங்கன்னா வேறு யார்ட்டையா கொடுத்துடலாம். வெறும் டைரக்ஷன் மட்டும் கூட நீங்கள் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் போது தான் சொதப்பிட்டீங்க டோட்டலாங்க. படம் நிற்கலை சார். எந்த கதையில் இது கடைசியாக இது என்ன தான் பண்ண போகிறாரு இவர் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. நீங்கள் சம்பவங்களை மட்டுமே நீங்கள், அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன சம்பவம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இதில் சிட்டிசனில் அந்த 44 பேர் வந்து பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க படுகொலை. அந்த ஒரே சின்ன அந்த ஒரு சின்ன கரு மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஒரு கதையை சுற்றிட்டாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்காமல் அடுத்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆரம்பமே வந்து சொதப்பல் ஆகுது. நம்ம பார்க்குறோம் நல்லாவே. திடீர்னு இப்போ ஒரு தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறவங்க நல்லா இந்த லாஜிக் புரிஞ்சிங்க. நீங்கள் ஏதோ நான் போகிறேன், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு நான் வந்து போதும் கையெடுத்து கும்பிட்டு நான் விளையிடுறேன். இதுலேருந்து இந்த விமர்சனம் வந்து தீவிரவாதத்தை கையில் எடுக்கிற ஒரு படைத்தலைவர் உயிர் போகுமா போகாதா? தீவிரவாதத்தை நீங்கள் கையில் எடுத்தாலே அது உயிர் தியாகம்னு ஒன்று நடக்கும் சார். உயிர் போகும் சார். நீங்கள் அறவழி போராட்டமாக எடுக்கிறீங்க, நீங்கள் ட்ரெயிலை கொளுத்துறீங்க. அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் இருந்தால் தான் அங்கேருந்து நீங்கள் வந்து அப்புறப்படுத்தினாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரயில் கொளுத்துறதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தை சேதத்தை ஏற்படுத்துறது தீவிரவாதம் தானே. அறப்போராட்டம்னா என்ன? கொடி வச்சுக்கிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, போராட்டம் பண்ணுறது, இவ்வளோதான் மறியல் போராட்டம் பண்ணால் அதெல்லாம் பண்ணலாம் அறப்போராட்டம். நீங்கள் ரயிலை கொடுத்தீங்கன்னா அது தீவிரவாத போராட்டம் தானே. அப்போ உயிர் போகுதுன்னு இல்லை, அது ஒரு வணிகத்தை நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே சார். நாசமாக்கூடாது சார். நீங்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கூடாது. ட்ரெயினை ஒருவேளை அடிச்சு நொறுக்குனா அது அடிச்சு நொறுக்கினாலும் கொளுத்தினாலும் ஒன்று தானே. நீங்கள் எப்படி இருந்தாலும் அது தீவிரவாதம் தானே. அது அறவழி போராட்டம்னா வந்து நீங்கள் ரயிலை கொளுத்துறது அறவழி போராட்டமா? எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க வந்து உயிர் பலி ஆகிறதுன்றது இயல்பு தானே. அப்போ ஒருத்தன் உயிரோட அவன் வந்து ஒருத்தன் இறந்து போயிடறான்னு சொன்ன உடனே இனிமேல் அந்த படை அவ்வளோதான், புறநானூறு படையை வந்து முழுக்கு போட்டுறாரு, வேணாம் இனிமேல் வந்து உயிர் போகக்கூடாது, முழுக்கு போட்டுற மாதிரி ஒரு இதுதான். இங்கேயே அடி வாங்குதில்ல. நீங்கள் எடுக்கிறதே தீவிரவாதத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. இதை கொளுத்துறது, அதை அடிக்கிறது, இதை அப்படி பண்ணும்போது அப்போ அதில் ஒரு உயிர் பலி போகுது, அதனால் நான் வந்து விளைக்கிறேன்னு சொல்கிறது அது சரியாக இல்லைல்ல. அப்போ உங்களுக்கே வந்து தெரியுதில்ல, இது நம்ம வந்து தீவிரவாத போராட்டத்தை கையில் எடுத்துட்டோன்றது தெரியுது. அதுக்கு மறுபடியும் திரும்ப வந்து நீங்கள் அதிலேயே மறுபடியும் ஈடுபடுற மாதிரி காட்டுறாங்க. அதில் இந்த லாஜிக்கெலாம் ரொம்ப அடி வாங்குது. முதல்ல நீங்கள் அறவழி போராட்டத்தை இப்போ எப்படி இது எடுத்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், சின்னது சொல்கிறேன், மொழி உணர்வுக்காக, மொழி உரிமைக்காக ஒரு அறவழி போராட்டத்தை எடுக்கிற இளைஞர்கள் எப்படி வந்து தீவிரவாத பாதைக்கு மாறுறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே போயிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபடணும். ஆனால் முதல் காட்சியிலே சொதப்பல். முதல் காட்சியிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில் எடுக்கிறீங்க, அதுதான் அங்கே சொதப்பலாகுது. அது முதல்ல உரையாளர்களை காட்டிட்டாங்களேங்கிற ஒரு முதல். ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததுமே வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அப்படி கிடையாது சார். எல்லாருமே துண்டு பிரசுரம் வெளியிடுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் அடிச்சு நொடுக்குவாங்க, பிரகடனப்படுத்துவாங்க, அடிச்சு நொடுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கட்டம் தீவிரவாதத்தை கையில் எடுப்பாங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறீங்க. அப்படி தான் படத்தில் காட்சி அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து போராட்டத்தில் மறுபடியும் வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஒரு கொலை நடக்கும், தற்கொலை நடந்த பிறகு தற்கொலை நடந்த பிறகு மீண்டும் வந்து நீங்கள் வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. நிறைய லாஜிக் இருக்குது. அண்ணன் வந்து புறநானூறு படைக்கு வந்து அண்ணன் வந்து தலைவர், ஆனால் தம்பிக்கே தெரியாது. இது தம்பிக்கே தெரியாதுன்ற மாதிரி நிறைய சொதப்பல், ஏகப்பட்ட சொதப்பல், நிறைய லாஜிக் ஏறலாம் நிறைய இருக்குது. ஆனால் திரைக்கதை வந்து
டெப்த்தாக இல்லை, மனசில் நிற்கவே இல்லை, வசனங்கள் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதில் ஒரு வெளியே ஒன்று கேட்டால் 2 கேரக்டர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அந்த படத்தில் பக்தவச்சலம் முதலமைச்சருடைய கேரக்டரில் ஒருத்தர் நடிக்கிறார். என்ன தான் நடித்தாரு எனக்கு ஒன்றும் தெரியல, சத்தியமாக சொல்கிறேன். இது பக்தவச்சலம் கேரக்டரில் ஒருத்தர் நடிக்கிறாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்திரா காந்தின்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இதோட ஒரு இல்லை, இந்திரா காந்தியாக ஒரு அந்த அம்மா பேர் ஏதோ சொல்லியிருக்காங்க, அது சரியாக வாயில் நுழையில. அந்த கேரக்டரில் அவங்க வந்து ஒரு இந்திரா காந்தி கேரக்டர் எப்படி இருக்கணும், கேஜிஎஃப்பில் காட்டுவான் பாருங்க. எது கம்பீரம் ரவீனா டேண்டன் எப்படி ஒரு கெத்து வேணாம் சார். இந்திரா காந்தி கேரக்டர்னா அது எப்படிப்பட்ட கேரக்டர் காட்டணுமா இல்லையா? பக்தவச்சலத்தை காட்டுறீங்க, அவன் கேட்டான் என்ன நடிக்கிறாரு, என்ன பேசுகிறானுங்க புரியல. இது வந்து ரவி மோகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ரவி இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, ராணா யார் ராணா டக்கு பையனும் ஒருத்தருக்கால ராணான்னு ஒரு நடிகர் பாகுபலி நடிச்சிருந்தா ராணா. அப்புறம் வந்து இந்த பக்கம் உம்மன் சாக்கோ, அதுக்கப்புறம் இங்கே கர்நாடகாவில் வந்து ஃபெசில் ஜோசப்பா அப்படின்னா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ரோல் பண்ணுற மாதிரி கடைசியில் காட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஸ்டேட்டில் படம் ஓணுன்றதுக்காக காட்டினாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், சப்போர்ட்டில் இருந்திருக்கலாம். பிராந்திய மொழியில் இங்கே மட்டுமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் வந்து நீங்கள் தமிழ் மொழின்னு எடுத்துட்டீங்க சரிங்களா, இங்கே தான் அந்த புறநானூறு படையின்னு இருக்குது. அதில் வந்து எனக்கு கேட்டால் மகாராஷ்டிராவில் போராடக்கூடிய ஒரு நபர், ஒரு பெண் வரா மாதிரி, இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து படம் ஓடணுன்றதுக்காக ஒவ்வொருத்தர் ஸ்டாருங்களை பிடிச்சிருக்காங்க, நடிகர்களை பிடிச்சி வந்து கடைசியில் எல்லாரும் சேர்ந்து போராடுற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இந்திரா காந்தியாக நடித்தவங்க வந்து உண்மையிலே நிஜ இந்திரா காந்தியை வந்து இவ்வளோ வந்து இது பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து சட்டசபையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சட்டசபை 64 சட்டசபை இப்படியா இருக்கும். ஒரு சட்டசபையை காட்டுறீங்க, அவ்வளோ கிரைசிஸாக இருக்குது. 64 சட்டசபையை காட்டுறாங்க படத்தில், அப்படி இருக்குது. வசனங்கள் ரொம்ப மோசம். வந்து சட்டசபையில் எப்படி பட்ட வசனங்கள் வைக்கணும், எவ்வளோ காரசார விவாதங்கள்லாம் நடந்துருக்கு, அதெல்லாம் ஒரு டெப்த்தாக காட்டியிருக்கோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒதுக்க முடியாதா அதுக்கு? சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அண்ணாதுரை பேசுகிறதா இருக்கட்டும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பக்தவச்சலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ பெரிய ஒரு விவாதங்கள் ஆச்சு. சத்யவாணி முத்து ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செகண்ட்ஸ் தான். இது செகண்ட்ஸ் அவ்வளோதான், பரபரப்பாக. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இங்கே எனக்கு என்னடா இது என்னடா இது. அதான் சார் இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்கல்ல, பரபரப்பா விட்டு நீங்கள் ஒன்றா பாருங்கள், நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டான பண்ணு. நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான நபரில் நீங்கள் போடணும். நீங்கள் பிரியாணி செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்க சார் சரிங்களா, நீங்கள் மசாலா பொருள் அங்கங்கே நீங்கள் எடுத்து வந்து வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த இவன் வந்தால் தான் சமையல் பண்ணுறவன் தான், சமையல்காரன் வந்தால் தான் தெரியுங்களா நீங்கள் வாங்கி வச்சுருக்க பொருளாக எவ்வளோ வாங்கி வச்சுருக்கிறீங்க, எது சரியாக இருக்கும், எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னு சொல்லி சமையல்கார் வந்தால் தானே. இல்லை நான் வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டேங்க, நானே சமைக்கிறேங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. பிரியாணிக்கு தான் ஏன்னா படத்தில் பிரியாணி வசனம் வருது, அதனால தான் இது பேசுகிறேன். என்னடா அது பிரியாணி பற்றி பேசுகிறேன்னா, படத்தில் பிரியாணி பற்றி ஒரு வசனம் வருது, ரவி மோகன் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் வருது. அது சிவகார்த்திகேயன் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வசனம் வருது, பிரியாணி குறித்து ஒரு வசனம் வருது. அதுக்காக நான் சொல்கிறேன். சுதா கங்கோரா செஞ்சது வந்து கேட்டிங்கன்னா அது பிரிஞ்சியா, அதான் வெஜிட்டு சொல்லாங்கல்ல பிரிஞ்சியா, அல்லது வந்து குஸ்கா இல்லை, அது பிரிஞ்சியா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜ்ஜு புலாவ்னு சொல்கிறாங்களே, அது வெஜ்ஜு புலாவா, இல்லை சிக்கன் பிரியாணா, அது மட்டன் பிரியாணியா, எதுனே தெரியல. ஏதோ ஒன்று கிண்டி வச்சுட்டாங்க. என்ன பசி எடுத்தால் வந்து சாப்பிட்டுக்கலான்றாங்க. பசி எடுத்தவங்க சாப்பிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் அவ்வளோதான், கிளம்பி போகிறான், எதுவும் பேசுகிறேன். ஏன்னு கேட்டால் அவன் வேறு ஏதாவது ஒரு பொருளாக தானே அவன் பேச முடியும். அவன் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணி அதுதான் ஏதோ புதுசாக ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு பேர் தமிழ் மொழி போர் தியாகம். எனக்கு நல்லா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கதையை பொத்தி வைக்கும்போதே மொழிப்போர் தியாகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் போனோம். ஆனால் அங்கே மொழிப்போர் தியாகத்தை பற்றியெல்லாம் பேசவே இல்லை.
எந்த கதையும் ஒரு பாரதியார்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது கமர்ஷியலாக வந்து வெற்றி அடையுது, தோல்வி அடையுது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா அவர் முழு வரலாறும் சொல்ல முடியாது தான், ஒரு குறிப்பிட்ட பார்ட்டு மட்டும் எடுத்து கரெக்டாக அப்படியே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நிஜ கதையே விட்டுருங்க, நிஜ சம்பவத்தை உங்களுக்கு திராணி கிடையாது, அதெல்லாம் எடுக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு சரக்கு இல்லை. நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் எடுத்துங்க. மொழிப்போர் அதை மட்டும் ஒரே ஒரு பார்ட் நீங்கள் சொந்தமாக கதை அமைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அதர்வாக்கு நெக்ஸ்ட்னா ஸ்ரீலீலா மட்டும்தான் ஆக்டிங்கில் நான் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் நடிக்கல நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? ஆனால் ஸ்ரீலீலா பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீலீலா வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. வெறும் குத்தாட்டம் மட்டுமே போட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த படத்தில் ஸ்ரீலீலா நடிப்பு நிச்சயமாக நான் சொல்வேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன பெரிய சயின்டிஸ்டா என்ன, இவங்க திடீர்னு எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறதை யார் கேட்குறாங்க, இந்த மொழிப்போர் குறித்து அவங்க வந்து ஒரு டவரில் போய் நின்று ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதை யார் கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை. திடீர்னு மக்கள் எப்படி திடீர்னு இந்த போராட்டத்துக்கு வந்து மக்கள் எப்படி திடீர்னு கிளம்பி வராங்க, தெருவாக கிளம்பி வராங்க, அதை காட்டவே இல்லை. ஸோ இப்படி வந்து நிறைய ஏகப்பட்ட சொதப்பல் இருக்குது. கேள்வி கேட்கணும் நிறைய கேட்கலாம், ஆனால் படம் வந்து காலி, படம் வந்து காலி. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை நான் சொன்னது காரணம் கேட்டால் படம் அவுட்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எடுத்ததோ நீங்கள் பாருங்கள், கதை நான் திரும்ப சொல்ல, கதை நல்ல கதை, ஆனால் அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே வசனம் மூலமாக நிற்கவே இல்லை. சரி, இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது, நிஜ சம்பவம் எடுக்கும்போது 2 பாடலாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கணும். நீங்கள் படம் முழுக்க நீங்கள் பாட்டுகளை போட்டுனே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சீனுக்குன்னா இருக்கிறேன் ஒரு உணர்வுபூர்வமான பாடல் இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு பேர் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் பிடியும், இன்றைக்கி நல்லா இருக்காத, இன்னைக்கு கூட கேட்ட அந்த பாட்டையாவது கேட்டு இளையராஜா அமௌண்ட்டு கொடுத்து அந்த பாட்டையாவது கேட்டு வாங்கியிருக்கலாம். என்ன அந்த பாட்டு யாரும் யூஸ் பண்ணலாம், அந்த பாட்டு நெருப்பு அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த மாதிரி படங்களுக்கு வந்து 2 பாட்டு கொடுத்துடலாம். ஏன்னா இது போன்ற படங்கள் எடுக்கும்போது நீங்கள் கமர்ஷியலாக ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து இந்த டூயட்லாம் தேவையில்லை. அதுவும் இந்த படத்தில் நீங்கள் பழைய மியூசிக் தான் காட்ட முடியும், புது வெஸ்டர்ன் மியூசிக் போட முடியாது, அந்த பழைய காலத்து மியூசிக் தான் போட முடியும். அவன் போட்டிருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்ல, எதுக்குன்னு கேட்குறேன் நான். இது அதை குறைக்கலாம், ஜனங்கள் சோர்வாயிடுது. அடுத்தடுத்து திருப்பங்களை நீங்கள் கொண்டு வந்தால் தான் படங்கள் இந்த மாதிரி படங்கள் நிற்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கதையை அமைக்கணும். ஒரே ஒரு மொழிப்போர் மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் படம் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் நான் நிஜ சம்பவத்தை அப்படியே நான் டீகோட் பண்ணுறன்ற மாதிரி சிலர்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் காலி ஆகிடுச்சு, டோட்டல் காலிச்சு. ஐயோ, நீங்கள் வந்து ரவிமோகன் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வெறுப்பே வருது, ரவிமோகன் மீது ஒரு வெறுப்பே வருது. எந்த இடத்துலலாம் காட்சியை வீரியப்படுத்தணும்னா வந்து ஒரு கதாநாயகியை போய் அவங்க தான் ஸ்பை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணுறவங்களுக்கு அவங்க தான் ஸ்பைன்னு சொன்னால் அவங்கள போய் கைது செய்கிற அந்த காட்சி வந்து பரபரப்பாக காட்டணும்ல. ஆனால் ரொம்ப சீக்கிரட்டாக கொண்டு வந்து கைது பண்ணி வச்சுருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வை போகணும்ல, அந்த பயம் வரும், அந்த கமாய் பார்வை போகணும்ல, கதாநாயகி மேலே போகணும்ல. இல்லை ஏதோ அந்த இது போவே இல்லை, இது அதெல்லாம் காட்டவே இல்லை. படம் ஃபுல்லாக முறுக்காக வராரு, அந்த பிரிட்டிஷ் பீரியடில் அந்த போலீஸ் வருவாங்கள்ல, படம் முழுக்க ஒரு முறுக்காக வருவாரை தவிர அது ரெண்டாவது இந்த போலீஸ் இவர் சொல்கிறதெல்லாம் இந்த போலீஸ் செய்யும். ஆனால் இந்த போலீஸ் என்ன வேணால் எனக்கு இராணுவம் கேட்பார், ஏன்னா அந்த நிஜ சமூகத்தில் இராணுவம் தானே வந்து பண்ணுது, எனக்கு இராணுவம் ஒன்றுன்னு கேட்டுவாங்க. சரி, இராணுவத்தையாவது காட்டுறீங்களா, அதுலேயாவது வந்து பார்த்திங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில் காட்டுறீங்க. ஸோ டோட்டலாக படம் வந்து காலிங்க, படம் வந்து ஃப்ளாப். ஸோ அதில் வந்து பராசக்தி ஃப்ளாப். எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லை, எனக்கு எந்த நடுக்கமும் எந்த தயக்கமும் இல்லை, அவங்ககிட்ட நான் காசு வாங்கவும் இல்லை. இது எனக்கு வந்து எந்த ஐயோ நான் எந்த ரசிகனும் கிடையாது, எனக்கு அதான் பிரச்சனையே. எனக்கு நான் எந்த ரசிகனும் எனக்கு யாருக்கும் நான் ரசிகம் கிடையாது. படத்தை பார்க்குறேன், படம் வந்து ஃப்ளாப். படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துன்னு சொல்லுவேன். நீங்கள் வேணால் போய் பார்க்குறவங்களாம், படம் வந்து காலி. இந்த நேர்காணல் வாயிலாக நானும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னென்னா, தமிழ் வரலாறு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஊர் இயக்குநர்கள் தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு நம்ம சொல்லி கேட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, எப்படா இந்த கவர்மெண்ட் வந்து விட்டான், இந்த பிஜேபி கவர்மெண்ட் எப்படி இந்த படத்தை விட்டான், ஏன்னா மொழிப்பற்றுலாம் சொல்கிறாங்கண்ணா, அவனே பார்த்துருப்பான் போல இருக்கு. ஐயோ எங்களுக்கே ஒன்றும் புரியவே இல்லை, சென்சார்லாம் சொல்லிப்பான், எங்களுக்கே ஒன்றும் புரியவே இல்லை, யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை, என்ன அப்படி வேணும்னா நான் ஒரு 25 கட்டு போடுறோம் சொல்லிட்டு விடலாம். 25 கட்டு போட்டது வந்து அவங்கள பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
அந்த 25 கட்டு போடுறது மூலமாக ஒரு 20 நிமிஷம் படம் கட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு 3.5 மணி நேரம் பார்த்துக்கணும் இந்த படத்தை நம்ம. அப்படி தான் ஆகியிருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் வசனம் அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ இந்த மாதிரியான படங்கள் வந்து இவ்வளோ சாஃப்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து போகுது. எல்லாருமே நீங்கள் சாஃப்டாக கொண்டாந்தா எப்படி? கரடு முரடான ஆட்கள் யாருமே இல்லை, கொண்டு வரணும்ல. அதனால் நம்ம வந்து வில்லன் தான் மெயின். ஒரு ஹீரோவை கொண்டு வரீங்கன்னா வில்லனை முதல்ல ஸ்ட்ராங்காக உட்கார வைங்க. முதல்ல வில்லன் உட்கார்ந்தா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த படம் கதாநாயகனுக்கே வந்து ஒரு இது. வில்லனை நீங்கள் வந்து சாஃப்டாக போட்டிங்கன்னா இது ஒரு அமுல் பேபி மாதிரி மூஞ்ச போட்டிங்க, வில்லனை போட்டு நீங்கள் என்ன தான் முறுக்கி கிறுக்கி அப்படியே தாடையை கடிச்சு அப்படியே கண்ணை உருட்டி எப்படி காமிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது இல்லையா? அது ரவிமோகன் பற்றி நல்லா தெரியும். குரல் சாஃப்டான குரல் இல்லை, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. உண்மையிலே தான் என்னடா இது சரிப்பா வில்லம்பா நம்ம பயந்துடலாம், இது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறா போல, நம்ம கொஞ்சம் பயந்துடலாம் வில்லன் வரும்போதெல்லாம். ஒரு வில்லன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் இல்லை? ஏதோ வந்து இந்த நகத்தை வந்து போலீஸ் அதிகாரியம் சித்திரவதை பண்ணுறாராம். யார்? சிவகார்த்திகேயன் நகத்தை வந்து பிடுங்குறாரம்மா. இது அந்த நகத்தை பிடுங்கும் போது என்ன கேட்டால் அந்த குழந்தைங்கிட்ட இருந்து மிட்டாயை பிடுங்க மாட்டாங்க. இது அப்படி தான் இருக்குது இவர் நகத்தை பிடுங்கிறது. அந்த வில்லன் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டர் எப்படி எவ்வளோ கொடூரமாக இருக்கணும். அதில் வந்து இதில் வேறு ரவிமோகன் மிரட்டி இருக்கிறார் அப்படின்றாங்க. ரவிமோகன் இதோட விட்டுட்டு இது பழையபடி ஹீரோவாக இருக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகலை, வில்லன் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்து நான் சொல்வேன். ஸ்ரீலீலாவை சொன்னால் நீங்கள் இவர் வந்து ரசிகர் போல இருக்குன்னு நினைப்பீங்க. எனக்கு அதில் இது கிடையாது. ஆனால் ஸ்ரீலீலா ரசிகர். ஆமாம், நீங்கள் ஸ்ரீலீலா ரசிகரானுங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணை நடிக்க வச்சுருக்கிறாங்க, அதுக்கு பாராட்டும். முதல்ல சுதா கொங்கரன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வழக்கமான கேரக்டர் தான் வந்து சிவகார்த்திகேயனை பார்க்க முடியுது. சரிங்களா? வித்தியாசப்படுத்தி காட்டின மாதிரி தெரியல சிவகார்த்திகேயன், அவ்வளோதான். அதர்வா வந்து ஸ்கோர் அந்த கேரக்டர் அப்படியே நின்றுட்டார். அதை கேட்டால் ஒரு சின்னதுரைன்ற ஒரு இளைஞன் இந்தியை எதிர்க்கிறவன், அந்த ஃபேஸில் ஃபயர் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கேட்டால் முரளி சந்தோஷப்பட்டிருப்பார் உயிரோடு இருந்தார்னா அதர்வா கேரக்டரை பார்த்து. அப்படி ஒரு சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். வந்து அதுதான் கொண்டு வந்து நிற்கணும் கண்ணுக்கு முன்னாடி. எதுன்னு கேட்டால் அந்த சின்னதுரையாகவே நமக்கு கண்ணுக்கு தெரியுதார்ல, அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.